நம்ம ஃபோன் பார்த்துட்டு இருந்தாவே தீபாவளி பலகாரம் என்ன பண்ணீங்கன்னு நம்மளை உசுப்பேற்றி விட்டுட்டாங்க. அதனால் நாம் வந்து வீட்டில் சரி முறுக்கு பண்ணலாம். முறுக்கு நான் வந்து செஞ்சதே இல்லை, ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். சரி செஞ்சு பார்க்கலாம் நல்லா வருதான்னு சொல்லிட்டு அம்மாட்டெல்லாம் மெஷர்மெண்ட் கேட்டு போட்டால் அம்மா ஒரு அளவு சொன்னாங்க. நான் வந்து அளவுக்கு மீறி போட்டுட்டேன். ரொம்ப அதிகமாக இருந்தது மாவு, முறுக்கு மாவில். இது எப்படா சுட்டு முடிக்கிறது அப்படின்ட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அளவு தெரியாதையே மாவு போட்டு பிசைஞ்சு இவ்வளோ மாவு வந்துருச்சு. அப்புறம் வந்து ரேஷன் கடையில் கொடுத்த எண்ணெயில் தான் நான் வந்து முறுக்கு சுட போகிறேன். தனியாக வந்து எந்த ஒரு எண்ணெயுமே நான் வாங்கலை. எப்போ எது பொரிச்சாலும் சரி இந்த ரேஷன் கடை எண்ணெயில் தான் நான் வந்து பொரிப்பேன். வீடியோவில் பார்த்தா சும்மா சுற்றுறாங்க, சூப்பராக முறுக்கு வருது. நான் கஷ்டப்பட்டு சுற்றுறேன், எனக்கு அந்த முறுக்கு சேப்பே வரல. கொடுமை சரவணன். ஒரு வழியாக அடுப்புக்கிட்ட ஒரு 3 மணி நேரம் நின்று முறுக்கெல்லாம் சுட்டு சூப்பராக முடிச்சாச்சு. ஆனால் முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வந்துருந்தது. நம்ம வீட்டில் முறுக்கு பண்ணியிருந்தேன் தீபாவளி பலகாரம். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஸ்பெஷல் பண்ணீங்க?